மக்களே, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லவில்லை, ரொம்ப யதார்த்தத்தை சொல்லுகிறேன். மனிதர்கள் எல்லா ஜீவராசிகளும் நன்றாக 100 ஆண்டுகள், வரும் ஜென்மங்கள், வரும் நாட்கள் பூமி நன்றாக இருந்து எல்லாருமே நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் இதை செய்து ஆக வேண்டும். பெரிய தொழில் அதிபர்கள் மலைகள், காடுகள், சிகரங்களை வாங்கி போட்டு இயற்கை வளங்களை அழித்து விடுகிறார்கள். இயற்கை வளங்களை அழித்துவிட்டு தேயிலை தோட்டம் போடுவதும், காப்பி தோட்டம் போடுவதும், இயற்கை வளங்களை வனப்பகுதிகளை அழித்துவிட்டு தேயிலை தோட்டமும் காப்பி தோட்டமும் காடுகளை உருவாக்குவதால் நம்மளுக்குத்தான், மனிதர்களுக்குத்தான் தீமை நடக்கிறது, மனிதர்களுக்குத்தான் கெடுதலும் நடக்கிறது. உயரமான மரங்கள் இருக்க வேண்டும். உயரமான மரங்கள் வனப்பகுதி எல்லாம், மேற்கு தொடர்ச்சி மலை, எந்த தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் வனப்பகுதிகள் சிறப்பாக இருக்க வேண்டும். இருந்தால் மேகங்கள் உருவாகி அதன் அடிக்கும் காற்று வெகு தூரம் சென்று கேரளா, தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களுக்கும் மழை சிறப்பாக பெய்யும். இதுதான் உண்மை. நீங்கள் மரங்களை, உயர்ந்த மரங்களை அழித்துவிட்டு சிறிய காப்பி செடிகளையும் சிறிய தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதால் எதுவும் சாதிக்கப் போவதில்லை. அதனால் ஒரு பிஸ்னஸ் மேன் மட்டும்தான் உயர்வார், 10 பேருக்கு ஒரு தொழில் கிடைக்கும், அவ்வளவுதான். நாம் இயற்கை வளங்களை அழிப்பதால் என்ன ஏற்படுகிறது? சரியான உயர்ந்த மரங்கள் இல்லாததால் காற்றுகள் கம்மியாகி, காற்றுகள் அடிக்காததால் மேகங்கள் உருவாகி ஒரே இடத்தில் மழைகள் அதிகமாக பெய்து வருகிறது. ஒரே இடத்தில் அதிகமாக மழை பெய்வதால் சிறு நீர் வழித்தடங்களாக ஊற்றுகளாக வருகின்றன. அது ஒரே இடத்தில் மழை பெய்வதால் அதிகமாக நீர்வரத்து அதிகமாகுவதால் மண் வளங்களை எல்லாம் வைத்து கொண்டு பாறைகள் எல்லாம் உடைத்துக்கொண்டு நீர் பெருசாக வருவதால், நீர் அதிகமாக வருவதால் எதையும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல, மலைகள், காடுகள் அனைத்தையும் அழித்து கொண்டு மிக வேகமாக வரும். இது அனைவரையும் அழித்துவிடும், காடுகளையும் அழித்துவிடும். இதெல்லாம் ஒரே இடத்தில் அந்த மழை அதிகமாக பொழிவதால் ஏற்படும் ஆபத்துகள். நீர் வழித்தடங்களில் வீடுகளை கட்டக்கூடாது. இன்று கம்மியாக வருகிறது, அப்படி என்று நாம் நீர் கம்மியாகத்தான் வருகிறது என்று அந்த வழித்தடங்களில் வீடு நீங்கள் கட்டினால் ஒரே இடத்தில் மழை அதிகமாக பொழிந்துவிட்டால் அதிக வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டு ஆபத்துகளை உருவாக்கின்றன. இது யாருமே எத்தனை கோடி கொடுத்தாலும், எத்தனை கோடி இருந்தாலும் நீர் வழித்தடங்களில் வீடு கட்டாதீர்கள். அது உங்களுக்குத்தான் ஆபத்து. நான் அட்வைஸ் பேசுகிறேன். உங்களுக்கு அட்வைஸ் நான் செய்யவில்லை, உங்களுக்கு நல்லதை தான் சொல்கிறேன். நீர் வழித்தடங்களில் யாரும் வீடு கட்டாதீர்கள். நீர் வழித்தடங்களில் வீடு கட்டாதீர்கள். இன்றைக்கு நீர் இல்லாமல் இருக்கலாம். திடீர் என்று ஒரு நாள் அதிக மழை பொழிந்து விட்டால் நீர் வரத்து அதிகமாகி வெள்ளப்பெருக்காக மாறி அனைத்ததும் ஒரே நொடியில் அழுத்திவிடும். யாராலையும் அதை காப்பாற்றவும் முடியாது, அதை எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. இயற்கையை நாம் எடுத்து வாழ்ந்தால் ஆபத்து நமக்குத்தான். இயற்கையை நேசித்து வாழ வேண்டும். காடுகளை அழிக்காதீர்கள். நம்ம நாட்டு காய்கறிகள் சாப்பிட்டே வாழலாமே. ஆமாம், மலைப்பகுதிகளை வனப்பகுதிகளாக நம்ம அறிவிக்க வேண்டும். வனங்கள் பெருக வேண்டும். அந்த காட்டுக்கள் இயற்கையாக அணுகும்போது மேகங்களை இழுத்து அனைத்து பகுதிகளுக்குமே மழை சீராக பெய்து அனைத்து பகுதியும் விவசாயம் பெருகும், மனிதர்கள் சிறப்பாக வருவார்கள். இப்போது 50 வருடங்களுக்கு முன்னாடி அப்படித்தான் மழை பெய்து கொண்டிருந்தது. சிறப்பாக எல்லா இடத்துலையும் பெய்து, சிறப்பாக எல்லா இடத்துலையும் விவசாயம் நடந்தது. மலைகளை வாங்கி போட்டு தேயிலை தோட்டமும் காப்பி தோட்டங்களும் உருவாக்கி அதனால் பெரிய மரங்களை எல்லாம் அழித்து விடுகிறீர்கள். அழித்துவிட்டு சிறு செடிகளை போட்டதால் நம்மளுக்கு மேகங்களை இழுத்து விடுமா என்ன? அந்த மேகங்கள் உருவானால் கடல் பார்த்து ஒரே இடத்தில் பெய்துவிடும். அப்போ வெள்ளப்பெருக்கு அதிகமாகி அது மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இனிமேலும் இது செய்து கொண்டிருக்காதீர்கள். தயவு செய்து தொழிலதிபர்களை காட்டுகளை அடித்து உங்கள் வாழ்வுக்காகவும் இந்த மாதிரி நம்ம பூமி அழிக்கிறோம், ஊர்களை அழிக்கிறோம், மனிதர்கள் அழிக்கிறோம். இனிமேல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை காக்க வேண்டும்.
இனிமேல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை காத்து நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் நீர் வழித்தடங்களில் வீடுகளை கட்டக்கூடாது எக்காந்து கொண்டும். அப்படி கட்டினால் அது நம்மளுக்கு தான் ஆபத்து. ஒரு நாள் பரிதாபம், ஒரு வாரம் பேசிக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன? நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஆபத்துகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது சுனாமியாக மாறலாம், நீர் வெள்ளங்களாக மாறலாம், காட்டு வெள்ளங்களாக மாறலாம். காட்டு வெள்ளங்களை யாராலும் தடுக்கவே முடியாது. ஒரு இடத்த ஒரு மழை நின்று மேகங்கள் பொழிந்து விட்டால் ஆபத்து தான். அந்த மேகங்களை இழுத்து கொண்டு வரும் சக்தி காற்று இழுத்தால் உண்டு. அந்த காற்றுகள் மரங்களாலும் கிடைக்கும். பெரிய மரங்களால் தான் அந்த காற்றுகள் அடிக்க முடியும். அப்போதுதான் அந்த சீராக எல்லா பக்கமும் மேகங்கள் சென்று சீராக எல்லா பக்கமும் மழை பெய்யும். ஒரே இடத்தில் பெய்ந்து விட்டால் அது ஆபத்து தான். இனிமேலாவது மனிதர்கள் தெரிந்து வனங்களை காப்பாற்ற வேண்டும். வனங்களை மரங்களாக உருவாக்க வேண்டும், செடிகளாக இல்லை. செடிகளாக மரங்களாக உருக்க வேண்டும். அங்கே பூச்செடிகளும் தேயிலை தோட்டங்கள் இருப்பதற்காக அல்ல. நம்ம உண்மை நாட்டு காய்கறிகள் எவ்வளவோ இருக்கின்றன, அதை விவசாயம் செய்து மனிதர்கள் வாழ முடியும். மலைகளை அழித்துத்தான் வாழ வேண்டுமா? இயற்கை வளங்களை அழிக்காதீர்கள். இனிமேலும் மனிதர்கள் அழியாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது. நீர் வழித்தடங்களில் யாரும் வீடு கட்டாதீர்கள். தயவுசெய்து கேட்கிறோம். இன்னைக்கு சிறு ஊற்றாக வரும் அந்த வழி. அதிக மழை பொழிந்து விட்டால் பெரும் வெள்ளமாக மாறும். அது நம்மளுக்கு அபாயம்தான். மனிதர்கள் தான் அழிந்து போகிறோம். சிறு நீர் பெருக்குமாக தான் வரும், நீர் ஊற்றாக வரும். அது நம்ம சிறு நூற்று அழகாக ரசிக்கலாம். பெரு வெள்ளங்களாக மாறும்போது அது ஆபத்தாக மாறுகிறது. அதுக்கு காரணம் ஒரே இடத்தில் மழை பொழிவதால் தான் ஏற்படுகிறது. அந்த ஒரே இடத்தில் பொழியாமல் அந்த மேகங்களை இழுத்து செல்ல இயற்கையான மரங்கள் தேவை. அதை நாமல் இயற்கையான மரங்கள் வளர்த்தினாலே சரியாகிவிடும். இனிமேல் இயற்கை காப்போம். இயற்கை வளங்கள் எதுவாக இருந்தாலும் மலைகள், காடுகள், காட்டுகள் 5 உறவுகளையும் நம்ம அழிக்காமல் வாழ்ந்தாலே மனிதனுக்கு எந்த ஆபத்து வராது. மீண்டும் இதை செய்து கொண்டிருந்தால் இதில் நம்ம தான் அடைகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஒன்று அழுது கொள்கிறோம், வேறு ஒன்றும் எப்படி நடந்து கொண்டு தான் இருக்குது. மீண்டும் இதை பெரிய ஆபத்தை தடுக்க வேண்டும் என்றால் இன்றையிலிருந்தே மனிதர்கள் மாற வேண்டும். மேற்கு மலை தொடர்ச்சிகளை எந்த மலை தொடர்ச்சியாக இருந்தாலும் வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டும். வனங்களை அழிக்கக்கூடாது. இயற்கை வளங்களை காட்டுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் மனிதர்களுக்கு ஆபத்து வராது, யாருக்குமே ஆபத்து வராது. வாழ்க வளமுடன். வளர்க இந்தியா, உலக நாடு அனைத்துமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். மனிதன் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வாழ்கிறேன். நீர்வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்யாதவர்கள். நீர்வழித்தடங்களாகவே இருக்கட்டும். அங்கே நாங்கள் வீட்டை கட்டக்கூடாது என்று மீண்டும் அடுத்த கேட்டுக்கொள்கிறேன். என் மீது தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோணும். சொல்லிக்கொண்டு தான் இருக்குமே தவிர யாரும் சொல்ல காட்டுவதில்லை. மன்னிக்கவும்.